அதே மாதிரி ஆதிசங்கரர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர் ஒரு பிச்சை கேட்டு போறப்போ ஒருத்தவங்க வீட்டில் வந்து வாடிய நெல்லிக்கனியை கொடுத்தப்ப அவங்க வீட்டில் வந்து தங்க மழை பொழியணும் அப்படின்னு லட்சுமி தாயாரை வேண்டிக்கிட்ட திருநாளும் இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லப்படுது. வறுமைகள் நீங்கி அனைவரும் செல்வ கொழிப்போட நல்ல சீரு சிறப்போட இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிற ஒரு திருநாளா வறுமையெல்லாம் நீங்கும் அப்படிங்கிறதுக்கு அக்ஷய திதி சொல்றாங்க. அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அனைவருக்கும் வந்து உணவு பரிமாறணும், தேவையான பொருட்கள் எல்லாம் கொடுத்து உதவணும் அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க. சூரிய பகவான் இன்னைக்கு வந்து பஞ்சபாண்டவர்களோட வறுமையை தீர்க்கிறதுக்கு, அவங்க பசியை தீர்க்கிறதுக்காக அக்ஷய பாத்திரம் கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு கதையும் இருக்கு. போல நிறைய புராண கதைகள் இருந்தாலும் இதில் உள்ள உள்ளர்த்தம் என்ன அப்படின்னா, ஏழ்மை நீங்கி அனைவரும் செல்வ செழிப்போடு, அதாவது பசியின்றி உணவின்றி இல்லாமல் இருக்கணும், எல்லாருக்கும் வந்து உணவு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு நம்ம அன்னதானம் அனைவருக்கும் செய்கிறது, மற்றவங்களுக்கு வந்து உணவு பரிமாறுறது, உணவு வச்சு சாமி கும்பிட்றது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கதைகள்லேருந்து நமக்கு தெரியுறது என்ன அப்படின்னா, பசி நீங்கி ஏழ்மை நீங்கி அனைவரும் ஆரோக்கியம்